இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அந்த பூமி மேல இருக்கிற காதலை விட சொத்து மேல பேராசை அதிகமாகி பூமியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறியா? எஸ். பாத்தியா 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 இவனை சொன்னா நான் இப்ப எஸ்ன்னு சொன்னா பூமி எங்க மனசுடைஞ்சு போயிருவாளோன்ட்டு நீ முட்டாள்தனமா சிறுப்புள்ளத்தனமா யோசிச்சுட்டு இருக்கல. You know what? It's not possible, Mrs. Apurva Sarchandra அவர்களே. You see, we love each other unconditionally, unlimitedly, undoubtedly. உங்கள மாதிரி ஆளுங்க எங்களை பிரிக்கவே முடியாது. அப்படி இருக்கும்போது எதுக்குடா உனக்கு இந்த சொத்து? இந்த சொத்துக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? எனக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்ல. இந்த சொத்துல நான் ஒரு சல்லி காசை கூட தொட மாட்டேன். பட் அத்தை, ச்சே, யாரா உனக்கு அத்தை? hey, am I right, பூமி? கரெக்ட் தாங்க. சோ சொத்துன்ற கண்டிஷன் போட்டு எங்க கல்யாணத்தை உன்னால தடுக்க முடியாது அபூர்வா. பூமி, சரி நம்ம கிளம்பலாமா? அத்தை, உங்களுக்கு பிடிக்கலனாலும் நான் போகாம இருக்க முடியாது. என் வருங்கால புருஷனோட ஆசையை நிறைவேற்றுறது என்னோட கடமை இல்லையா? என்ன சொல்றீங்க மாமா? அதேதான். என்ன குட்டி போட்ட பூனை மாதிரி அங்கேயும் இங்கேயும் நடக்கிற? பேசிக்கா இந்த வார்த்தை எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது நக்ஷத்ரா. காலை சுட்டுக்கிட்ட பூனை மாதிரி அங்க எங்க சுத்திக்கிட்டு இல்ல, நொண்டிட்டு இருக்கேன். அதுவும் ரொம்ப வேதனையோட. அப்பா, என்ன ஒரு புத்திசாலித்தனம். அதுக்கு தான் உன் தங்கச்சி உனக்கு மேதாவின்னு ஒரு பேர் வச்சிருக்கா. உன் காம்ப்ளிமெண்ட்ஸை கேட்டு பல்ல இழிக்கிற ஆள் நான் கிடையாது. நீ வந்த விஷயம் என்னமோ அதை சொல்லு. சூடு சொரணு கொஞ்சம் கூட ரோஷமே இல்லாத ஒரு முகர பாக்க எப்படி இருக்குமோன்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன். அதுக்கு இதுக்கு இவ்வளவு தூரம் வரணும்? உன் ரூம்ல ஒரு மிரர் இருக்குல்ல, அதுல பாரு, கரெக்டா தெரியும். வாய மூடு. நீ உயிருக்கு உயிரா காதலிச்ச பொண்ணு உன் அண்ணன் ககன் ஜோடியா அவளை கை கோர்த்து கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். அத பாத்துட்டு சும்மா இருக்க கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல உனக்கு? அதே உன் பிளேஸ்ல நான் இருந்திருந்தா அண்ணன் சென்டிமெண்ட்னு இத எதையுமே நான் பாத்திருக்க மாட்டேன். பூமியை எப்படியாவது எனக்கு சொந்தமாக்கியிருப்பேன். என் பிளேஸ்ல நீ இல்லன்னு ஏன் நினைக்கிற? என் அண்ணனை நீ தானே காதலிக்கிற. சொந்தமாக்கிக்க ட்ரை பண்ணு. நான் ஒரு பொண்ணுடா. ஓ, இல்லன்னா ஒண்ணு பண்ணு, கௌபாய் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு கொஞ்ச நாள் ஆம்பளையா இருந்து பாரு. சீ, உனக்கு கொஞ்சம் கூட ரோஷன்றதே இல்லடா. நீ என்ன இப்படி உசுப்பேத்தி பூமியை எப்படியாவது நான் அடைஞ்சிட்டேன்னா
அண்ணனை உன் கைக்குள்ள போட்டுக்கலான்னு உன்னோட பேராசை. அதெல்லாம் நடக்காது. இதெல்லாம் என்கிட்ட ட்ரை பண்ணாத. கிளம்பு. ச்சே, உன்கிட்ட வந்து வாய் கொடுத்தேன் பாரு, என்ன நாடி செருப்பால் அடிச்சுக்கணும். ப்ளீஸ் எனக்கு அட்வைஸ் பண்ணு. நான் வந்து உன்கிட்ட கேட்கல. அவ்வளோ அதிர்ஷ்டம்லாம் எனக்கு தேவையில்லை. நீ கிளம்பு. ச்சே, ஹலோ, வளர்ந்து கேட்டவர்களே. சொல்லுங்க தயத்தக்கா அவர்களே. நம்ம ரெஸ்டாரண்ட்ல உட்கார்ந்துட்டு இருக்கோம். தெரியும். நம்மள சுத்தி ஆளுங்க இருக்காங்க. அதுக்கு நீங்க இப்படி கடிச்சு சாப்பிடுற மாதிரி பாக்குறது எனக்கு ஒரு மாதிரி இருக்காதா? ஆக்சுவலி நான் அந்த மாதிரி உங்களை ஒன்றும் பார்க்கல தயத்தக்கா அவர்களே. நான் என்னோட வருங்கால பொண்டாட்டிய ஜஸ்ட் கேஷால பார்த்தேன், அவ்வளவுதான். பாரா, சமாளிக்க கூட தெரியல. சரிக்கு அதெல்லாம் இருக்கட்டும், உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ். இந்தாங்க, ஏன் சார்பா உங்களுக்கு ஒரு gift. ஏய், நீ எப்ப ஷாப்பிங் பண்ண? சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினைச்சேன், பண்ணிட்டேன். இந்தாங்க. தேங்க் யூ. டட்டடாய். நீ நிச்சயதார்த்த தனிக்கு போட்டுக்க வேண்டிய ட்ரெஸ் இது. தேங்க்யூ. உனக்காக தான் பூமி. என்ன அழ வைக்கிறது? எனக்காகன்னு சொன்னா எப்படி? எவ்வளவுதான் அழுதாலும் ஒரு காலத்துக்கு அப்புறம் தன்னால ஒரு மாற்றம் ஏற்படும்னு நான் நம்புறேன் பூமி. நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த கல்யாணத்தால தான் நான் என்னோட அப்பாவை விட்டு பிரிஞ்சு வந்தேன்னு நீ வேதனைப்படக்கூடாது பூமி. அதனாலதான் நான் உன்னை தூரமாவே வச்சேன் பூமி. ஏன்னா நீ இந்த ஊரை தேடி இவ்வளவு தூரம் வந்ததெல்லாம் எனக்காக இல்லை, உன்னோட அப்பாவுக்காக.